சுற்றி இருக்க உலகம் முழுசு விடிஞ்சிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு. ஆனால் அவங்க பார்ட்னருக்கு தூக்கமே இல்லை. அது வந்து ஒரு டார்க் நைட். அப்படி தான் அவங்க கடந்திருக்கு. நான் உன்னை அலட்சியப்படுத்திட்டேன், அவங்களோட ஈகோ இல்லைனா வந்து அவங்க ஏதோ ஒரு ஹேபிட்னால உங்களை அலட்சியப்படுத்திட்டேன்னு நினைக்கிறாங்க. பழைய சேட்டிங் பக்கங்களை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே தான் அவங்க இரவு விடிஞ்சிருக்கு. அதை படித்து அவங்க உடஞ்சி போயிட்டாங்க. எதனால் திடீர்னு அங்கே போனாங்க? உங்களோட வாய்ஸ் நோட் இருந்ததுன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்கள் வாய்ஸை திரும்ப திரும்ப கேட்டு அழுதுருக்காங்க. இதுதான் வந்து நேற்று இரவு நடந்திருக்கு. எஸ்பெஷலி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில், நான் குறிப்பிட்ட கோமாக நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அவங்கள அம்பு மாதிரி தைச்சிருக்கு நேற்று இரவு. ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக். மேபி அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க, இல்லைனா வந்து இதை பற்றி நீங்கள் வார்ன் பண்ணியிருக்கீங்க. யாரோ வந்து இந்த கனெக்ஷனை வந்து ஒழிக்கிறதுக்கு இல்லைன்னா முறிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதை இந்த பர்சன் கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு இந்த பர்சன் கிட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, எஸ்பெஷலி சேட்டில். ஏன்னா வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்கீங்க. அதுதான் இப்போ இந்த பர்சனோட தூக்கத்தை கெடுத்துட்ருக்க ஒரு விஷயம். இதை திரும்ப திரும்ப கேட்டு அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்கணும், எப்படி தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ பெரிய ஸ்னேக், குயின் ஆஃப் சோல்ஸ். இது வந்து ஸ்பெல் ஒர்க் பண்ணுற ஒரு காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக கூட இருக்கலாம். பட் இதை தான் அவங்க வந்து இப்போ ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டம் டெக் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஆங்கர். இந்த சூழ்நிலையில் அவங்கள ஸ்திரப்படுத்திக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து அவங்களுக்கு அவங்க தூக்கத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா, உங்களை காயப்படுத்தின ஒரு விஷயமா, இந்த காதலை இழக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் விலகி போகிறதுக்கோ ஒரு காரணமாக அமைஞ்ச விஷயமாக தான் அவங்க மனசில் தங்கியிருக்கு. பாருங்கள், பாஸ்டில் இந்த டார்க் பாதையில் போயிட்டாங்க. இப்போ உங்களை நோக்கி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இந்த கனெக்ஷனை வந்து ஆங்கர் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த கனெக்ஷனை நான் ஒரு ஸ்திரமான நிலைமைக்கு கொண்டு போக போகிறேன். இந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, நான் அதை ஹேண்டில் பண்ண போகிறேன்ற ஒரு முடிவோடு அவங்க இருந்திருக்காங்க. பட் இதுக்கெல்லாம் காரணம் அந்த சேட், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகள்லாம், அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓவரால் எனர்ஜியை பார்த்துட்டோம், அவங்களோட இன்டென்ஷனையும் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக என்ன நடந்தது நேற்று இரவு இங்கே பாருங்கள். ஓ மை காட், இந்த பர்சன் வந்து நேற்று நைட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு பேசி இருந்திருக்காங்க. இட்ஸ் லைக் கான்வர்சேஷன். எதை பற்றின கான்வர்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விலகி போனதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, அவள் வந்து வேறு கனெக்ஷன்லாம் கூட போவா, என்னை விட்டு போயிடுவா நிரந்தரமா அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் இந்த படகுல ஏறிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. இந்த புரிதல் அவங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா கிங் ஆஃப் கப்ஸ் அவங்களோட ஆழமான காதல் உணர்வை நேற்று நைட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஆஃப் பென்டிகல்ஸ். எஸ்பெஷலி ஒர்க் பிளேஸ் கொலீக்ஸோட இந்த மாதிரி நான் வந்து துரோகத்துக்கு ஆளானேன், இதனால் வந்து என் காதலை இழந்துட்டேன், இல்லை நான் காதலை இழக்க போகிறேன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சொன்ன ஏதோ ஒரு விஷயம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா கிளாட்ரன், இட்ஸ் லைக் விச்சஸ் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெல் பண்ணுறதுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாட்டு. அதெல்லாம் இட்ஸ் லைக் அவங்களுக்குள்ள ஒரு மேஜிக் நடந்திருக்கு. அந்த சிச்சுவேஷனில் ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இப்போ 3 ஆஃப் பென்டிகல்ஸ். இது கண்டிப்பாக ஒர்க் பிளேஸ் தான். இது வந்து அவங்க வந்து வேறு ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்கு போய் அந்த டிஸ்கஷன் அப்படியே கண்டினியூ ஆகி உங்கள் காதலை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரே காலேஜில் படித்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப நாள் கொலீக்ஸாக இருக்கலாம். அங்கே வந்து இந்த பர்சன் அவங்க காதலோட ஆழத்தை ரொம்ப டீப்பாக அவங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கப்பில் இருக்கிறது ஃபுல்லாக ஊற்றிட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இதை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரே டேபிளில். எல்லோரும் அவங்கவுங்க எமோஷனை சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்கள் பர்சன் அவங்க மனசில் இருந்த எல்லா விஷயத்தையும் வந்து கொட்டி தீர்த்துருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம்தான், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிக்கணும், பயந்து ஓடி இருக்கக்கூடாது, இல்லைனா நீ வந்து கோழை மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நீ அப்படி நடந்திருக்காமல் இருந்திருந்தேன்னா அவங்க வந்து உன்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த பர்சன், அதாவது நீ தப்பான பாதையில் போயிட்ட, நீ இந்த மாதிரி பண்ணியிருந்த அப்படின்னா நிச்சயமாக அவங்க உன்னை நம்பியிருப்பாங்க, அவங்க வாழ்க்கை வந்து வேறு மாதிரி திசை மாதிரி போயிருந்திருக்கும் அப்படின்னு ஒரு கைடன்ஸை இல்லைனா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வழிகாட்டுதலை அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க. இதுதான் இந்த பர்சனுக்கு உங்களோட சேட்டை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். அவங்க திரும்ப ஓகே இதெல்லாம்னா அப்போ நான் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க நேற்று நைட்டு. நான் எங்கே தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், அவங்க என்ன எனக்கு அமிச்சாங்க, நான் எங்கே புரிஞ்சிக்காமல் போனேன், நான் எங்கே ட்ரிகர் ஆனேன், யார் என்னை எப்படி மேனிப்புலேட் பண்ணால், இது எல்லாமே நேற்று நைட்டு விடிய அந்த பர்சனுக்கு இது மட்டும்தான் வேலை. இதில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் குயின் ஆஃப் கப்ஸ்.
அவங்க எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதே அளவு காதலையும் அன்பையும் தான், அதாவது அன்கண்டிஷனல் லவ்வை தான் நீங்கள் காட்டியிருக்கீங்க எப்போவுமே. அதில் வந்து ஒரு துளி விஷமோ ஒரு துளி கள்ளமோ இல்லாத அது வந்து அந்த சேட்டை படிக்கும்போது அவங்களுக்கு அப்படியே பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போது நீங்கள் இல்லை, இதுதான் அவங்களோட பெரிய வருத்தம். இப்போது இந்த வருத்தத்தை எப்படி போக்கிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போகிறது இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே தெரியும். ரெகுலராக பார்க்குறவங்களும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போச்சுன்னா அவங்க காதல் இன்னும் வந்து ஒரு கிளாரிட்டிக்கு வரல, பட் பிளர் ஆகி போகுது. இட்ஸ் லைக் நம்ம இப்போ நான் ஃபோக்கஸை கொண்டு வந்த மாதிரி நேற்று நைட்டு இந்த சேட்டிங்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுனது மூலம், இந்த சேட்டிங்கில் ஸ்க்ரால் பண்ணது மூலம் அவங்க புரிஞ்சுக்கிட்டது ஒரே ஒரு விஷயம்தான், அவங்க தான் சொதப்பி விட்ருக்காங்க. ஆனால் 2 பேர்த்துக்குமே உண்மையான காதல் இருக்குது, ஆழமான காதல் இருக்குது அப்படிங்கிற புரிதலும் அவங்களுக்கு வந்துருச்சு. இன்னும் டீப்பாக அவங்களோட எமோஷன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு டைப் பண்ணி ஃபஸ்ட் இந்த உங்களோட அன்கண்டிஷனல் லவ்வை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்தராக இந்த பர்சன் இந்த சேட்டை ஓப்பன் பண்ணி இட்ஸ் லைக் மெல்ட் ஆகிருக்காங்க. அதை படித்து பார்க்கும்போதும் சரி, அதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது இப்படி ஒரு தூய்மையான அன்பை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே, அவங்களோட மனசாட்சி அவங்கள வந்து அப்படியே போட்டு உலுக்கி எடுத்திருக்கு. நீங்கள் என்ன எக்ஸாக்டாக நடந்தது, உங்களுக்குள்ளே என்ன நடந்தது, நீங்கள் ஏன் வாக்கவே பண்ணீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் வேர்டு என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ என்ன வார்த்தை இல்லைனா நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் விலகி போனீங்க, என்ன நடந்தது, அதை எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் கப்ஸ், எமோஷ்னலாக அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதாவது நீங்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்கீங்க. அன்கண்டிஷனல் லவ் தான் இல்லைன்னு சொல்ல, நீங்களே வந்து இந்த காதலுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிறீங்க. நீங்களே இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, நீங்களே அவங்களுக்காக காத்துட்ருக்குது, நீங்களே டெக்ஸ்ட் பண்ணுறது, நோ ரிப்ளை, ஈகோ டவர். ஆஃப்டர் பாயிண்ட் நீங்கள் அப்படியே எதுவுமே சொல்லலை, அப்படியே தூக்கி போட்டு கிளம்பிட்டீங்க. அதுதான் டவர் மூமெண்ட், அதுதான் இந்த பர்சனுக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டே. அப்போ இருந்து இந்த பர்சன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் சுற்றிட்டுருக்காங்க. 5 ஆஃப் சோல்ஸ். அவங்க நினைக்கிறாங்க அவங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னு. அவங்க எங்கே இருந்தாலும் சரி தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே வேறு. என்னானாலும் சரி, எத்தனை பேர்த்தோட நான் சண்டை போட்டாலும் சரி, எனக்கு இந்த காதல் வேணும். ஏன்னா பின்னாடி இருக்கிறது 4 ஆஃப் வான்ஸ், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். நேற்று நைட் அந்த சேட்டை பார்க்குறது மூலமும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது மூலமும் அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, நீங்கள் வாக்கவே பண்ணதுக்கு முதற் காரணம் அவங்களோட எமோஷ்னல் சப்போர்ட் இல்லாததான். அதாவது அங்கேருந்து ஒன்றுமே இல்லை, நோ அவுட்டிங், நத்திங். காதெல்லாம் 2 பேர் இருக்கணும், பேலன்ஸே இல்லை. ஆஃப்டர் பாயிண்ட் என்னடா அது நானே இங்கே பாருங்கள், கப்பில் ஊற்றி உங்கள் கப்பு ட்ரை ஆயிடுச்சு. நீங்கள் ஆஃப்டர் பாயிண்ட் இப்போ என்ன பண்ணீங்க, அந்த கப்பை தனியாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டீங்க. ஓகே, தேவையில்லை எனக்கு, என் கப்பை நானே வச்சுக்கிறேன், உனக்கே கொடுத்துட்டு இருந்தால் எனக்கு யார் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்துச்சு. அதனால் நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு பெரிய ஷாக்கிங் மூமெண்ட். அதுலேருந்து இந்த பர்சன் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ டைம் அவுட், நாட் அ குட் பை, ரைட்? இதுதான் அவங்களோட கொஷின். இப்போது இது வந்து டைம் அவுட் தான், குட் பை இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இது வந்து அவங்களோட கொஷின். இப்போது உங்களோட என்ன வார்த்தை அவங்கள தச்சது? பிளாக்கேஜ். ஐ மிஸ் த டைம்ஸ் வி ஷேர்ட், இட்ஸ் அ பிளாக்கேஜ். நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களோட ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாமே. ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர், லிட்டில் பிட் லாங்கர். இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஹார்டாக ட்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணிட்டீங்க, அங்கேருந்து எந்த எமோஷனல் சப்போர்ட்டும் இல்லை, நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பர்சன் வந்து எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்சம், நீ வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணியிருக்கணும். இட்ஸ் லைக் அ ப்ளேம் கேம். இதெல்லாம் வந்து பாஸ்டில், பட் இப்போ இல்லை. நீங்கள் சொன்ன என்ன வார்த்தை இந்த பர்சன் இப்போ தச்சிருக்கு, அதை தான் நான் தேடுறேன். அது வந்து வெளியில் வர மாட்டேங்குது, ரொம்ப சீக்ரெட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து பிடிச்சிட்டேன் 5 ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் வந்து நத்திங் இஸ் எவர் ஆஸ் ஹோப்லெஸ் ஆஸ் இட் சீம்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப நாள் காத்திருந்தீங்க இந்த பர்சனுக்காக. இந்த பர்சன் பேசாமல் போயிருக்கலாம், காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் போயிருக்கலாம். நீங்களும் ரொம்ப நாள் இந்த பர்சனுக்காக காத்துட்டு இருந்திருக்கீங்க. சிச்சுவேஷனை வச்சு அவங்களை டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஆனால் இந்த பர்சனோட ஈகோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான், ஒரு குளிரில் நடுங்கிற குளிரில் ஒரு இது கதப்பான ஒரு இடத்துலேருந்து வெளியில் தள்ளி கதவை சாத்தினா என்ன நடக்கும்? நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதுக்கு மேலே காத்துட்ருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்த வாட்டி நீங்கள் விலகிட்டீங்க. ஆனால் செமத்தியாக செஞ்சுட்டு விலகியிருக்கீங்க. அன்றைக்கி எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து கேட்டுட்டீங்க. நான் வந்து உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீ என்னை நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்கிட்ட வந்தேன், உன்னை நம்பி வந்தேன், இந்த பாதை எவ்வளோ கடினமாக இருந்தது, இதெல்லாம் தாண்டி நான் வந்தேன். ஆனால் வந்து என் நம்பிக்கை நீ உடைச்சிட்ட. சுத்தமாக வந்து உன் மேலே இப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. இனிமேல் வந்து நீ வரதும் நீ இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு ஒன்று தான். ஏன்னா இவ்வளோ நாள் இந்த கனெக்ஷனில் நீ இல்லவே இல்லை. காதலில் நான் மட்டுமே இருந்தேன், இப்போது அந்த காதலில் நான் மட்டுமே இருந்துக்கிறேன், என்னை நானே நேசிச்சுக்கிறேன், நீ அவசியமே இல்லை. ஏன்னா இங்கே நீ இல்லவே இல்லை. இதில் எதுக்கு நான் மட்டும் காதலிச்சிட்டு ஒன் சைட் லவ், இது வந்து நீ இருக்கையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்கு இந்த தேவையில்லாத ட்ராமா அப்படின்னு நீங்கள் சுத்தமாக கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டீங்க. ஆஃப்டர் பாயிண்ட் உங்கள் பொறுமை எல்லாம் கடந்துருச்சு.
அதுக்கப்புறம் தான் இந்த பர்சன் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்து புலம்ப ஆரம்பித்து இப்போ வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு என்னென்னா இது டைமோ தானே, வெளியில் தள்ளி கதவை சாத்துனதே இந்த பர்சன் தான். உங்களை தவிக்க விட்டது, ஒரு கடின சூழ்நிலையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனது, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் எல்லா கஷ்டத்தையும் நீங்களே கோ த்ரூ பண்ணுற மாதிரி இந்த பர்சன் ரொம்ப சேஃப் கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணுறதுக்கு இட்ஸ் லைக் கொஞ்சம் அசிங்கமான விஷயம் தான். ஏன்னா ஆண்கிறவங்க வந்து பெண்ணுக்கு எப்போவுமே துணையாக இருக்கணும். ஏன்னா ஐ எம் நாட் சேயிங் வி ஆர் வீக்கர் செக்ஸ், வி ஆர் த ஸ்ட்ராங்கஸ்ட் என்ன சொல்கிறது பீயிங். ஆனால் வந்து இவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு. பட் நம்ம வந்து காதலுக்காக அன்புக்காக வளைஞ்சு கொடுக்குறதையோ இல்லை நம்ம பொறுமையாக போகிறதையோ நம்மளை வீக் அப்படின்னு கன்சிடர் பண்ணாங்கன்னா ஆஃப்டர் பாயிண்ட் நம்ம சொல்ல போகிறோம், இல்லைனா காமிக்க போகிறோம் ஹவ் ஸ்ட்ராங் வி ஆர் அப்படின்னு. அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. என்னோடய ஸ்ட்ரென்த்தை நீ பார்க்கணுமா, இப்போ பார் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆளை நான் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் காட்டிட்டு போயிட்டீங்க. இப்போது நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. இப்போது அவங்க வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்க, நீங்கள் திரும்பத்துக்கு கூட தயாராக இல்லை. நோ 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 ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். இந்த எமோஷனலாக ஃபுல்ஃபில் ஆகாது எந்த கனெக்ஷன்லேயும் நான் இருக்க தயாராக இல்லை. நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் திரும்ப ரிசீவ் பண்ணணும், இல்லைனா நான் கொடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்க. அப்போ ரொம்ப திமிரா சரி போன்னு சொன்ன அவரோட ஆண் ஈகோ இன்றைக்கி அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிக்கும்போது ரத்த கண்ணீர் வடிச்சிட்ருக்காங்க. உன்னை விட ஒருத்தரால் என்ன சந்தோஷமாக வச்சுக்கவோ நேசிக்கவோ முடியாது அப்படின்னு விடிய விடிய அந்த பர்சன் எங்கேருந்து தப்பு பண்ண, என்ன பண்ண, நீ எந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி சேட், அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணனா பண்ணலையா, இந்த பர்சன் தவிக்கிற தவிப்பு இட்ஸ் லைக் அ வேறு லெவல் தவிப்பு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த கனெக்ஷன் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஆக்சுவலாக உங்களோட கைடன்ஸ் என்ன இந்த சூழ்நிலையில். நீங்கள் உங்கள் காதலை ஒரு ஓரமாக வச்சிட்ருக்கீங்க, மைண்டிங் யுவர் பிஸ்னஸ். நான் இந்த கைடன்ஸை உங்களுக்கு சொல்கிறதுல மேபி இந்த பர்சனுக்கு ஏதோ தடை இருக்குது. மேபி நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணால் நீங்கள் திரும்ப அவங்கள துரத்த மாட்டீங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் திரும்பியே பார்க்கல இந்த பர்சனை, தட்ஸ் த பாயிண்ட். இந்த பர்சன் ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் ஃபெமினன் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மவுண்டைன்ஸ். இந்த மவுண்டைன்ஸ் என்ன ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். நான் இவ்வளோ நேரம் சொன்னதை தான் பிரபஞ்சமாக உங்களுக்கு சொல்கிறாங்க, ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட். நீங்கள் எங்கேயும் அசைய தேவையில்லை, யாரையும் துரத்த தேவையில்லை. இங்கே பார்த்திங்கன்னா மெடிசன் கார்டியன், பி ஓப்பன் டு ஹீலிங் இன்ஃபர்மேஷன். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த பர்சன் கிட்டேருந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பர்சன் எக்ஸ்கியூஸ், சாரி, ரியலைசேஷன் இதெல்லாம் வரட்டும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணுவீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் எந்த கன்க்ளூஷனுக்கும் ஜம்ப் ஆக வேண்டாம். இந்த பர்சனுக்கு ஒரு பயம் இருக்குது, குற்ற உணர்ச்சி இருக்குது. இனிமேல் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுவீங்களா, என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம். இந்த ரீடிங் வந்து அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கட்டும். பட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட் அவங்க இனிஷியேட் பண்ணட்டும். இல்லைனா திரும்ப நீங்கள் இதே மாதிரியே ஒரு நட்டாரத்தில் விடுற அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஸோ ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், உங்கள் கிரவுண்டில் நீங்கள் நில்லுங்க. அந்த பர்சன் இனிஷியேட் பண்ணட்டும். இப்போது சேட்டை ஓப்பன் பண்ணி படிக்கிறவங்க அதே சேட்டில் ஹாய்னு என்னை மன்னிச்சிடுன்னு அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈகோ தடுக்குதுன்னா தடுக்கட்டும், எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம். ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், அவங்களே வரட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். டோன்ட் ஜம்ப் இன்டு எனி கன்க்ளூஷன், இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த பர்சன் அழுததெல்லாம் உண்மை தான். ஆனால் இதோட ட்ராமா முடியல. இதோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, காலையில் 4 மணிக்கு உங்கள் சேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க ஈகோ தூக்கி போட்டுட்டு உங்களை நோக்கி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, இல்லைன்னா எடுக்க போகிறாங்க. இந்த தனிமை அவங்களோட மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான சைக்கலாஜிக்கல் ட்விஸ்ட்டை இல்லைன்னா ஒரு டேர்மாயில ஏற்படுத்தியிருக்கு. உங்கள் பழைய சேட்டை பார்த்த அந்த பர்சன் வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, நிச்சயமாக ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கன்க்ளூஷன் நம்ம பாதை பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு. நீங்கள் உங்கள் கிரவுண்டில் இருங்க. இந்த பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஈவினிங் ரீடிங்கில் பார்க்கலாம். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.